வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தன் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி வானத்து நிலவை ரசித்தபடி நின்றிருந்த பரணியை பார்த்து சிரித்து கொண்டே அவன் அருகில் வந்தாள் ரம்யா. என்ன வர சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு நான் வந்தது கூட தெரியாம அந்த நிலாவை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவன் அருகில் வந்து நின்றாள். இந்த நிலா என் பக்கத்தில் இல்லை, அதனால தான் அந்த நிலாவை பார்த்துட்டு இருந்தேன். இப்போதான் நீ வந்துட்டியே, இனிமே என் கண்ணு உன்னை விட்டு வேற எதையும் பார்க்காது என்று அவன் சொல்ல, இப்படி பேசியே தானே என்னை கவுத்தீங்க? அது சரி, என்ன திடீர்னு மொட்டை மாடிக்குவான்னு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க என்று அவள் கேட்க, நீ நாளைக்கு விக்ரம் கூட சென்னைக்கு வரலையாமே? உங்கள் அப்பா அம்மா கூட கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடி தான் சென்னைக்கு வருவேன்னு விக்ரம் சொன்னான். நிஜமா என்றான் பரணி. ஆமாங்க, அப்பா நம்ம சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டாரு. இன்னும் 10 நாள் கழிச்சு தான் நான் வருவேன். அது வரைக்கும் ஃபோனில் தான் பேசிக்க முடியும். அவன் கைகளை பிடித்தபடியே பேசினாள் ரம்யா. இது என்ன லாஜிக்? எனக்கு புரியலை ஜில்லு. என்கேஜ்மெண்ட் முன்னாடி வரைக்கும் ஒன்றா இருந்தோம். இப்போது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு ஏன் தனித்தனியாக இருக்கணும்? நானே அங்கிள் கிட்ட பேசுகிறேன். நீயும் விக்ரமோட நாளைக்கு சென்னைக்கு வந்துடு. உன்னை பார்க்காம 10 நாள் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது என்றான் பரணி. இல்லை பரணி, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 15 நாளில் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா நான் சென்னைக்கு உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். விக்ரம் அண்ணாவும் சென்னையில் இருக்கிறதால அப்பா அம்மா பாட்டி மட்டும் இங்கே தனியாக இருப்பாங்க. அதனால தான் அட்லீஸ்ட் கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை எப்படி நான் முடியாதுன்னு சொல்ல முடியும் என்று ரம்யா சொல்ல, தன் தாடையை தடவியபடியே யோசித்த பரணி, அவங்க சொல்கிறதும் நியாயம்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்போவுமே என் கூட தானே இருக்க போகிற. அவங்க கூட இன்னும் 15 நாள் தான் இருப்பேன். அது சரி, அவங்களுக்கும் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம். இனிமே அவன் நம்ம கூட இருக்க போகிறதில்லன்னு வருத்தம் இருக்க தானே செய்யும். புரியுது. ஓகே, நீ அவங்களோடவே வா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்றான். நான் உங்களுக்கு டெய்லியும் வீடியோ கால் பண்ணுறேன். 10 நாள் தானே, சீக்கிரமாக ஓடிடும் என்று அவள் சொல்ல, அவன் அருகில் நின்றிருந்தவளின் இடையை பிடித்து இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன், 10 நாள் உனக்கு சீக்கிரமாக போயிடும், ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சே என்றவனின் கண்கள் அவளை ஊடுருவ, அதுக்கு என்றாள். அதுக்கு உனக்கு தான் தெரியுமே நான் என்ன கேட்பேன்னு. இப்போ தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சே, அதோட இன்னும் 10 நாள் வேற பிரிஞ்சிருக்க போகிறோம். எனக்கும் உன்ன மாதிரியே இந்த 10 நாள் சீக்கிரமாக போகணும்னா ஒன்றே ஒன்று கொடுத்தேன்னா நானும் அதையே நினச்சிக்கிட்டு இந்த 10 நாளை ஓட்டிடுவேன் ஜில்லுமா என்றவனின் கண்கள் அவள் இதழ்களில் நிலை கொள்ள, அதான பார்த்தேன். நீங்கள் மொட்டை மாடிக்கு வான்னு சொன்னப்பயே ஏதோ சரியில்லைன்னு நினச்சேன். ரொம்ப தான் தைரியம் உங்களுக்கு. எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நின்று என்கிட்டயே முத்தம் கேட்குறீங்களா? யாராச்சும் மேலே வந்தா என்ன ஆகிறது என்று அவள் சொல்ல, எல்லாரும் கல்யாண விஷயத்தை பற்றி ரொம்ப சின்சியராக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு இங்கே யாரும் வரமாட்டாங்க. சீக்கிரம் கொடு, உனக்காக கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்கேன். என்னை பார்த்தா கொஞ்சம் கூட பாவமாகவே இல்லையா என்று அவன் தன் தோளில் பட்ட காயத்தை காட்ட, அப்போதுதான் கார்த்தியின் நினைவு வந்தது ரம்யாவிற்கு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. நானும் கார்த்தியை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கார்த்தியை பற்றி பேசணுமா? இந்த நேரத்தில் அவனை பற்றி எதுக்கு? நான் வேற மூடில் இருக்கேன். அவனை பற்றி பேச என்ன இருக்கு என்றான் பரணி. உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும் ரம்யா சொல்ல, நாளைக்கு பேசிக்கலாம் என்று பரணி சொல்ல, இல்லை இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்றாள். சரி சொல்லு என்றான். இன்னைக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த கார்த்தி என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? உங்களுக்கு ஆயுசு கம்மின்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உங்களுக்கு திரும்பவும் ஏதோ பிரச்சனை கொடுக்க போறான்னு தானே அர்த்தம் என்று ரம்யா சீரியஸாக சொல்ல, சத்தமாக சிரித்தான் பரணி. அவன் ஒரு தடவை என்னை குத்திட்டான். அதுக்காக ஒரு தடவையும் அவன் பிரச்சனை பண்ண வரும்போது என் கை என்ன பூ பறிச்சுட்டு இருக்கும்னு நினைச்சியா என்று பரணி சொல்ல, நீங்க வேற அவனை மன்னிச்சு விட்டுட்டு வந்திருக்கீங்க. அதான் அவனால் திரும்பவும் ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருங்க என்று அவள் சொல்ல, அவன் எனக்கு ஆயுசு கம்மின்னு சொன்னால் அதை நினச்சி நீ பயந்துடுவியா? நான் உன் கழுத்தில் கட்ட போகிற தாலிக்கு ஆயுசு கெட்டி. கட்டிக்க போகிறேன் நானே சொல்கிறேன்
என்ன நம்பாம அவன் சொல்கிறத நம்புறியா? தைரியமாக இரு, அவன் இனிமே எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் ஒன்று, நீ மட்டும் இப்போ நான் கேட்குறத கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அந்த கார்த்தி என்னை திரும்பவும் ஏதாச்சும் பண்ணிட்டான்னா, அவன் என்னை குத்தினப்போ நான் மயங்கும்போது நீ ஐ லவ் யூ சொன்னல, அந்த மாதிரி நான் மயக்கத்தில் இருக்கும்போது தான் எனக்கு முத்தம் கொடுக்க போகிற பாரு என்று பரணி சொல்லி முடிப்பதற்குள் அவன் வாயை பொத்தினாள் ரம்யா. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசாதீங்க. அவன் கத்தியில் குத்தின அந்த நாளை நினைச்சா எனக்கு இன்னும் பதறுது என்று தன் இரு கரங்களையும் அவன் தோளை சுற்றி கோர்த்து அவன் கன்னத்தில் இதமாய் அந்த முதல் முத்தத்தை பதித்தாள் ரம்யா. அந்த காரிருள் வேளையில் அழகிய நிலவொளியில் தன் கண்களை மூடி உலகத்தையே மறந்து நின்றிருந்தான் பரணி. அவள் கொடுத்த முத்தத்தில் மயங்கியவன் அவன் கை வளைவில் இருந்தவளை இன்னும் இறுக கட்டி அணைத்து கொண்டான். அவள் கொடுத்த ஒரு முத்தத்திற்கு பரிசாய் 1000 முத்தங்களை அவளுக்கு வாரி வழங்கினான். ஐயோ போதும் போதும், யாராச்சும் வந்துட போறாங்க, கையும் களமா மாட்டிப்போம் என்று ரம்யா சொல்ல, மாடி மேலே இந்நேரத்துக்கு யார் வர போறாங்க? அங்கிள் ஆண்டி இல்லை எங்கள் அப்பா அம்மாவோ கண்டிப்பாக வர போகிறதில்ல, வந்தா உங்கள் அண்ணன் தான் வரணும் என்று பரணி சொல்ல, ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க. அண்ணா ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஆஃபீஸ் கால் பேசணும்னா இங்கே மொட்டை மாடியில் வந்து நடந்துக்கிட்டே தான் பேசிகிட்டு இருப்பாரு. இப்போவும் வந்தாலும் வரலாம், என விடுங்க முதல்ல என்று அவன் கை வளைவில் இருந்தவள் தன்னை வலுக்கட்டாயமாக விடுவித்து கொள்ள, நான் நாளைக்கு ஆஃபீஸில் இருக்க மாட்டேன், பரணியும் இல்லை, நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசுங்க என்று ஃபோனில் பேசியபடியே விக்ரம் மேலே வந்தான். டேய், நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆஃபீஸ் கால் வந்துச்சு, நம்ம கிளையண்ட் தான் கால் பண்ணியிருந்தாரு, கீழே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு மேலே வந்தேன் என்று விக்ரம் சொல்ல, இட்ஸ் ஓகேடா என்ற பரணி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான், ஆனால் உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே கிடையாது என்று ரம்யாவின் காதில் அவன் முணுமுணுக்க, சும்மா இருங்க அண்ணாக்கு கேட்டுரும் என்று ரம்யா பரணியை அடக்கினாள். என்னடா மச்சான், ஏதாச்சும் சொன்னியா என்று விக்ரம் கேட்க, ஒன்றும் இல்லடா, இங்கே சும்மா பேசிகிட்டு இருந்தோம் என்றான் பரணி. ஒரு 5 நிமிஷம்டா, ஃபோன் பேசிட்டு நான் கீழே போயிடுவேன் என்று ஃபோனில் அலுவலக விஷயத்தை பேசி முடித்துவிட்டு, எனக்கும் கொஞ்சம் இங்கிதம்லாம் தெரியும்டா என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு விக்ரம் கீழே இறங்க போக, இல்லடா நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், விக்ரம் இருடா என்று பரணி கத்த, இல்லடா என் பொண்டாட்டி கீழே வெயிட் பண்ணிகிட்ருப்பா, நான் போகிறேன், நீங்கள் பேசுங்க என்று விக்ரம் சொல்லி செல்ல, ஐயோ போச்சு, அண்ணாக்கு கேட்டுருச்சு ரம்யா பதட்டமாக கூற, கேட்டா என்ன, உங்கள் அண்ணன் என்ன சாமியாரா, அவனுக்கு எல்லாம் புரியும், நீ வா என்று அவளை மீண்டும் இழுத்து அணைத்து அவன் முத்தமிடத் தொடங்க, போதும் போதும் நான் கீழே போகிறேன் என்று ரம்யா ஓட, ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் இருடி, நாளைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் நான் கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் இன்னும் 10 நாள் கழித்து தான் சந்திப்போம் என்று பரணி கத்தியதை காதில் வாங்காமல் கீழே ஓடியே விட்டாள் ரம்யா. அடுத்த நாள் அதிகாலையிலேயே விக்ரம் மற்றும் பரணி குடும்பத்துடன் சென்னை கிளம்ப தயாராக இருந்தார்கள். பரணியும் அவன் பெற்றோரும் விக்ரமின் வீட்டிற்கே வந்து அங்கிருந்து எல்லோரும் ஒன்றாக கிளம்புவதாக ஏற்பாடு. பரணிக்குத்தான் ரம்யாவை பிரிய மனமில்லை. சீக்கிரமா வந்து சேரு என்று சொல்லி சென்றான். ஷைலு அவள் வீட்டில் சக்தி கொடுத்த அந்த புடவையை கையில் வைத்தபடி யோசனையோடு உட்கார்ந்திருந்தாள். அன்று நிச்சயதார்த்த நிகழ்வின் போது அவன் சண்டை போட்டதும் பின் அவனாகவே வந்து சமாதானம் பேசியதும் அவள் எதிர்பார்க்காத தருணத்தில் கடைசி நிமிடத்தில் ஓடி வந்து அவள் புடவையைப் போலவே ஒன்றை கொடுத்து விட்டு சென்றதும் அவள் நினைவில் வர, யாருடா நீ, என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ற என்று தன் கைகளில் இருந்த அந்த புடவையை பார்த்தபடியே முகத்தில் லேசான புன்னகை அரும்ப தனியே பேசி கொண்டிருந்தாள் அவள். சக்தி நம்பர் வாங்கி தேங்க்ஸ் சொல்லணுமே, இப்போ எப்படி நம்பர் வாங்கிறது என்று யோசித்தவள், விக்ரம் கிட்ட நம்பர் கேட்டால் கிடைக்கும், ஆனால் சக்தி நம்பர் உனக்கு எதுக்குன்னு கேட்பானே, கூட பரணி வேற இருந்தா சொல்லவே வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து கலாய்ப்பானுங்க. விக்ரம் இன்னைக்கு ஊர்ல இருந்து கிளம்பியிருப்பான், நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுவான், அவன் வந்த உடனே எப்படியாவது சக்தி நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசணும் என்று நினைத்து கொண்டவள் புடவையை எடுத்து பீரோவில் வைத்துவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பினாள். விக்ரம் ஊரிலிருந்து வந்து 4 நாட்கள் ஓடிவிட்டது. விக்ரம் பரணி இருவரும் அலுவலக வேலையுடன் திருமண வேலையிலும் பிஸியாக இருக்க
ஷைலுவிற்கு சக்தி நம்பரை வாங்க கால அவகாசமே கிடைக்கவில்லை. அன்று பரணி கல்லூரியில் சிறப்பு வகுப்பு என்று கல்லூரிக்கு சென்றுவிட விக்ரம் மட்டும் அலுவலகத்தில் இருந்தான். ஷைலு, காலையிலேருந்து ஆஃபீஸ் இன்டர்நெட் ஒர்க் ஆகலை, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், என்ன ஆச்சுன்னு கால் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடு. அப்புறம் என்னோடய ஃபோனில் புது ப்ராஜெக்ட் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது, அதை மேனேஜருக்கு அனுப்பிடு. நானும் கனகராஜ் அங்குளும் போய் மேரேஜ் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸை பார்த்துட்டு வந்துடுறோம், அரை மணி நேரத்தில் வந்துடுவேன். ஏதாவது முக்கியமான கால் வந்தால் கனகராஜ் அங்கிளோட ஃபோனுக்கு கால் பண்ணு என்று சொல்லி விக்ரம் அவன் ஃபோனை ஷைலுவின் கையில் கொடுக்க, பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அளவிலா ஆனந்தம் அவளுக்கு. இந்தா என்று அவன் ஃபோனை நீட்டி கொண்டிருக்க, ஃபோனை வாங்காமல் தன் கண்களை அகல விரித்து சந்தோஷமாய் ஃபோனையே அவள் பார்த்திருக்க, ஏய், என்னோட ஃபோனை ஏன் அப்படி பார்க்குற? அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்க போறியா என்ன என்று விக்ரம் கிண்டல் செய்ய, இல்லை இல்லை, நான் வேற ஏதோ யோசனையில் இருந்தேன். விக்ரம், சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா என்று அவள் ஃபோனை வாங்கி கொள்ள அவளிடம் ஃபோன் பாஸ்வேர்டை சொல்லிவிட்டு கிளம்பினான் விக்ரம். விக்ரம் ஃபோனை வாங்கியவுடன் ப்ராஜெக்ட் அப்டேட்ஸை பார்ப்பதை விடுத்து அவள் மனமும் சக்தியின் ஃபோன் நம்பரை தேடியது. விக்ரம் சக்தின்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கானா? வேற ஏதாச்சும் பேர் போட்டிருந்தா நம்பரை எடுக்க முடியாதே. அவள் பதட்டமாக எஸ் என்ற எழுத்தில் சக்தியின் பெயரை தேடிக்கொண்டிருக்க, சக்தி என்ற பெயரில் 4 நம்பர்கள் சேவாகி இருந்தது. தலையில் கை வைத்து கொண்டாள். ஐயையோ, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே பேரு, ஆனால் வேற வேற இனிஷியல் இருக்கு. சரி என்று 4 எண்களையும் குறித்து வைத்து கொண்டாள். விக்ரம் சொன்னது போலவே ப்ராஜெக்ட் மேனேஜரை அழைத்து அவன் ஃபோனில் இருந்த ப்ராஜெக்ட் அப்டேட்ஸை அவருக்கு கொடுத்து விட்டு, இப்போ வேற வழியே இல்லை, இந்த சக்திங்கிற பேரில் இருக்கிற எல்லா நம்பருக்குமே கால் பண்ணி பார்க்கலாம், அவர் வாய்ஸை கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்று முதல் எண்ணிற்கு டயல் செய்ய ஒரு ஆண் குரல், ஹலோ சக்தியா என்றாள். சக்தி தான் பேசுகிறேன், நீங்கள் யாரு என்றது அந்த குரல். இது கண்டிப்பாக சக்தியின் குரல் இல்லை. சாரி, ராங் நம்பர் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டாள். 2வது எண்ணுக்கு அழைக்க இந்த முறை ஒரு பெண்ணின் குரல், நான் சக்தி கிட்ட பேசணும் என்றாள் மெதுவாக. சக்தி, உனக்கு ஃபோன் என்று அந்த பெண் குரல் சக்தியை அழைக்க, ஃபோனை வாங்கியவரும் ஒரு பெண்ணாக இருந்தார். ஹலோ, நான் சக்தி பிரியா பேசுகிறேன், கோவை மேட்ரிமோனி. மேடம், நீங்கள் பொண்ணு தேடுறீங்களா இல்லை மாப்பிள்ளை தேடுறீங்களா? எங்கள் மேட்ரிமோனியில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன என்று மேட்ரிமோனி மார்க்கெட்டிங் ஸ்டைலில் அந்த பெண் சரளமாக பேசிக்கொண்டிருக்க, ஒரு பெரிய பெருமூச்சுடன் ஃபோனை வைத்தாள் ஷைலு. இது ஏதோ மேட்ரிமோனியில் வேலை பார்க்குற சக்தி பிரியா. விக்ரம் அவங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக இந்த நம்பரை சேவ் பண்ணியிருக்கான் போல. அடுத்து இருப்பது இன்னும் 2 நம்பர் தான். அதில் சக்தி நம்பர் இருக்குமான்னு தெரியலையே. ஒரு வேளை வேற ஏதாவது நிக்நேமில் சேவ் பண்ணி இருந்தா என்ன செய்கிறது என்று பல யோசனைகள் அவள் மூளையில் ஓடிக்கொண்டிருக்க, 3வது எண்ணை டயல் செய்ய அது முழுவதுமாய் ரிங் போய் கட்டானது. யாரும் எடுக்கல, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் என்று 2வது முறை அழைக்கும் போது சக்தி அவன் நூற்பாலையில் இருந்தான். மூட்டை மூட்டையாக வந்து இறங்கிய பஞ்சின் தரத்தை சரிபார்த்து கொண்டிருந்தான். அவன் ஆர்டர் செய்தது முதல் தரத்தில் இருக்கும் பஞ்சு, ஆனால் வந்து இறங்கியதோ 2ஆம் தரம். மேனேஜரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கொண்டிருந்தான். தரமான பஞ்சு இருந்தாதான் தரமான நூல் குவாலிட்டி கிடைக்கும், தரமான ஆடைகளும் கிடைக்கும். இந்த பஞ்சில் இருந்து நூல் தயாரித்தா நூல் குவாலிட்டி குறைஞ்சிடும். நம்மக்கிட்ட நூல் வாங்குறவங்க வேண்டான்னு நிறுத்திடுவாங்க, நம்ம பிஸ்னஸும் குறைஞ்சிடும். ஆரம்பமே சறுக்குன்னா பிஸ்னஸ் அத்தனையும் ஆட்டம் கட்டுடும். இத்தனை வருஷமாக என்கிட்ட இருக்கீங்க, இது உங்களுக்கு தெரியாதா? நான் மட்டும் பார்க்கலன்னா இது ஸ்பின்னிங்க்கு போயிருக்கும், நமக்கு தான் ஏகப்பட்ட லாஸ். சக்தி மேனேஜரை கோபமாக திட்டிக் கொண்டிருக்க, தலை கவிழ்ந்து நின்ற மேனேஜரோ, இல்லை சார், அசிஸ்டன்ட் மேனேஜர் செக் பண்ணுறேன்னு சொன்னார், அதான் நானும் அவரை நம்பி விட்டுட்டேன் என்று சொல்ல, அசிஸ்டன்ட் மேனேஜரா, அவரை இப்போவே இங்கே வர சொல்லுங்க என்று சக்தி சூடாக இருந்த அந்த நேரத்தில்தான் ஷைலு அவனுக்கு ஃபோன் செய்து கொண்டிருந்தாள். 2வது முறையும் அதே எண்ணில் இருந்து ஃபோன் வரவே தன் பாக்கெட்டில் இருந்து ஃபோனை எடுத்தவன் ஏதோ ஒரு அன்னோன் நம்பர் என்று பார்த்துவிட்டு, யார் இது என்று தன் புருவத்தை சுருக்கியபடியே ஃபோனை அட்டன் செய்தான். ஹலோ, யாரு என்றான். மேனேஜரை திட்டிய குரலின் சூடு அந்த ஹலோவிலும் முழுவதுமாய் இருக்க, ஷைலு அவன் கணீர் குரலை கேட்டதும் அமைதியாகி போனாள். ஹலோ, யாருங்க நீங்கள்? ஃபோன் பண்ணிட்டு பேசலாமா வேண்டாமான்னு ஜோசியம் பார்க்குறீங்களா?
அவனுக்கு இருந்த கோபத்தில் பேச்சு கராராக வந்தது. அவன் குரலும் பேசிய தோணியும் அவன் சக்திதான் என்பதை உறுதி செய்ய, நான் ஷைலஜா பேசுறேன் என்றாள். எந்த சைலஜா என்றான். அவள் யார் என்பதை அவனுக்கு என்னவென்று சொல்வது? சைலஜா என்ற பெயரை சொன்னதும் அவனுக்கு தெரிந்துவிடும் என்று அவள் நினைத்திருந்தாள். அவன் யார் என்று கேட்டதும் அவள் மூளை ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று புரியாமல் ஸ்தம்பித்து போயிருக்க, யோசனையில் சில நொடிகள் அப்படியே நகர்ந்தது. அதற்குள் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து சக்தியின் முன் நிற்க, போனில் மறுமுனையில் எந்த பதிலும் வராமல் போகவே ஷைலஜாவின் போனை கட் செய்துவிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜரை திட்ட ஆரம்பித்திருந்தான் சக்தி. சரியான சண்டைக்காரன். ஃபோன் பண்ணினா யாரு என்னன்னு இப்படியா சண்டைக்கு வர மாதிரி கேட்பாங்க? சே, இவர் நம்பரை போய் கஷ்டப்பட்டு தேடி எடுத்து ஃபோன் பண்ணினேனே, என்ன சொல்லணும்? சக்தியிடம் ஆசையாக பேச வேண்டும் என்று நினைத்தவளுக்கு ஏமாற்றமாகி போயிருக்க அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனை திட்டிக் கொண்டிருந்தாள். எந்த ஷைலஜான்னு கேட்குறாரு? அப்போ நான் தான் அவரை நினச்சிட்டு இருந்திருக்கேன். அவருக்கு என்னோட ஞாபகமே இல்லை. ஷைலு, நீ கோயம்புத்தூருக்கு ஃபங்க்ஷனுக்கு போனியா? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணினியா? அத்தோட நிறுத்திக்க. இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. போய் ஆகிற வேலையை பாரு என்று அவள் மூளை சொல்ல, மனமோ சக்தியின் ஃபோன் நம்பரை சக்தி என்று பெயர் போட்டு சேவ் செய்து கொள் என்றது. அவள் கேட்டது என்னவோ மனதின் பேச்சைத்தான். அசிஸ்டன்ட் மேனேஜரிடம் பேசிவிட்டு வந்திறங்கிய 1000 பஞ்சு மூட்டைகளையும் திருப்பி அனுப்பிவிட்டு முதல் தரத்தில் நல்ல பஞ்சு மூட்டைகளை வாங்கச் சொல்லி மேனேஜருக்கு உத்தரவிட்டுவிட்டு அலுவலகத்தில் தன் கேபினுக்கு வந்து மண்பானையில் இருந்த தண்ணீரை மடமடவென குடித்து தன் கோபத்தை தணித்து கொண்டவன் சாய்வு நாற்காலியில் தலை சாய்த்து கண்களை மூடி உட்கார்ந்திருந்தான். நான் சைலஜா பேசுகிறேன் என்ற குரல் அவன் மூளைக்குள் வட்டம் அடித்து கொண்டிருக்க, இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு என்று யோசித்தவனுக்கு ஒளியும் மொழியும் ஒன்று சேர ஷைலுவின் பிம்பம் மனக்கண் முன் தோன்றியது. ஷைலுவா ஃபோன் பண்ணினது? கண்களை திறந்தான். எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தான். தன் போனில் இருந்த எண்ணை ஷைலு என்ற பெயருக்கு சேவ் செய்தவன் வேகமாக வாட்ஸ்அப்பை திறக்க, டிபியில் பரணி ரம்யாவின் நிச்சயதார்த்தத்தில் அவள் எடுத்த ஷெல்ஃபி புகைப்படத்தில் அவள் சிரித்து கொண்டிருக்க, நம்ப முடியாமல் ஆச்சரியமாக சைலஜாவின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தான் சக்தி. அவதான் ஃபோன் பண்ணியிருக்கா, மிஸ் பண்ணிட்டேனே என்று எதிரில் இருந்த டேபிளில் தன் கை முஷ்டியை கொத்தியவன் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் தன் போனை எடுத்து ஷைலஜாவிற்கு அழைத்தான். அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த ஷைலஜாவின் ஃபோன் அடிக்க, சக்தி என்ற பெயரை பார்த்ததும் மனதிற்குள் சந்தோஷம். ஆனால் திட்டுவது போல பேசினானே, போனை எடுக்கக்கூடாது என்று நினைத்தவள் கடைசி ரிங்கில் மனம் கேட்காமல் போனை எடுத்தாள். ஹலோ ஷைலு, நான் சக்தி பேசுகிறேன் என்றான். சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் எந்த சக்தி என்றாள். அவன் அவளை யார் என்று கேட்டதற்காகவே வேண்டுமென்றே அவளும் எந்த சக்தி என்று கேட்கிறாள் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. சத்தமாக சிரித்தான் சக்தி. எந்த சக்தின்னு தெரியாமையா நீ எனக்கு கால் பண்ணின என்று அவன் எதிர்கேள்வி கேட்க, உங்களுக்கு ஷைலஜான்னு யாரையுமே தெரியாதில்ல, அப்போ எனக்கும் சக்தின்னு யாரையும் தெரியாது என்றாள். ஐம் ரியலி சாரி. அது என்னன்னா, ஆக்சுவலா உன் பேரு ஷைலுன்னு தான் என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. உன்னோட முழு பேர் ஷைலஜான்னு எனக்கே இப்பதான் தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷைலுன்னு தானே கூப்பிட்டாங்க, அதான் எனக்கு தெரியல, சாரி என்று அவன் விளக்கம் கொடுக்க கொஞ்சம் மனது சமாதானமானது அவளுக்கு. இப்போது கோபம் குறைந்தவளாய், நீங்க கொடுத்த கிஃப்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கால் பண்ணினேன் என்றாள். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் என்றான். அப்படி என்ன இருக்கு நமக்குள்ள என்றாள். ஏன் உனக்கு தெரியாதா என்றான் அவன். தெரியலையே, அதான் உங்களை கேட்குறேன் என்றாள் அப்பாவியான குரலில். அதை நான் நேரில் வந்து சொல்கிறேன் என்றான் அவன். நீங்கள் சென்னைக்கு வரீங்களா? எப்போ வரீங்க என்றாள் ஆர்வமாக. நீ வர சொன்னா இப்பவே வரேன் என்றான் அவனும் அதே ஆர்வத்தோடு. சத்தம் இல்லாமல் சிரித்து கொண்டாள் ஷைலு. ரம்யா கல்யாணத்துக்காக இன்னும் 4 நாளில் நான் சென்னை வரணும். விக்ரம் அவன் கிளம்புறப்பவே வர சொன்னான். நான் தான் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். தினம் தினம் அவர்களின் ஃபோன் உரையாடல் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஃபோனில் பேசியவர்கள் தனிமையாக இருக்கும் நேரத்தில் வீடியோ கால் செய்தும் பேசிக்கொண்டார்கள். மோதலில் ஆரம்பித்த அவர்கள் உறவு காதலில் தொடர்ந்து கொண்டிருந்தது.
பசுபதியின் ஊருக்கு சென்று அவனிடம் மதுவை பற்றிய விவரங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த சுஜிதா அவன் ஊருக்கு செல்லும் பஸ் ரூட் பற்றிய விவரங்களை சேகரித்து வைத்திருந்தாள். தன் போனில் கூகுள் மேப்பை ஓபன் செய்து அந்த ஊரை பற்றிய விவரங்களை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கிராமத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்கு. காலையில 7-8 மணிக்கு போனாதான் பசுபதியும் வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் வெளியில கிளம்பி போறதுக்கு முன்னாடி பார்க்க முடியும் என்று நினைத்து கொண்டு அடுத்த நாளே கிளம்பியிருந்தாள். பசுபதி ஊருக்கு செல்லும் பஸ்ஸில் முதல் சீட்டில் முதல் ஆளாக முகத்தில் வெற்றி புன்னகையுடன் உட்கார்ந்திருந்தாள் சுஜிதா. ஏமா, கோடைகளையெல்லாம் ஓரமா வைங்கம்மா, நான் உள்ள போய் டிக்கெட் கொடுக்கறதா வேண்டாமா? தினமும் இதே தலைவலியா போச்சு. கண்டக்டர் கத்திக்கொண்டே டிக்கெட்டுகளை கொடுத்து விட்டு போலாம் ரைட் என்று விசில் ஊத பசுபதியின் கிராமத்தை நோக்கி பயணித்தது அந்த பேருந்து.